அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் ஆதிகுரு சேனல் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னாக்கா, இந்த வருடத்தில் ஒவ்வொரு ராசிக்காரரும் எவ்வளவு லாப நஷ்டத்தை அடைய போகிறாங்க. அதாவது தமிழ் வருட பிறப்பு இன்னும் கொஞ்சம் நாளில் துவங்க தயாராக இருக்குது. இந்த வருடத்தில் நீங்கள் நிறைய புது புது விஷயத்துக்கெல்லாம் தயாராக இருப்பீங்க. நீங்கள் எந்த விதத்தில் பிஸ்னஸில் லாபம் அடையலாம், என்னென்ன தொழிலில் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும், அது மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் இந்த வருடம் இப்போ தமிழ் வருட பெயர் என்னென்னாக்கா குரோதி வருடம். இப்போ நடந்துகிறது சோபகிருத்து வருடமாக இருக்குது. கலியுகம் தோன்றி கிட்டத்தட்ட 5126 வருடத்தை நம்ம அடைய போகிறோம். இப்போ தமிழில் கலியுகம் மொத்தம் 4 யுகங்களாக சொல்லப்படுது. ஒன்று கிரேத யுகம், திரேத யுகம், துவாபர யுகம், கலியுகம். கலியுகம் மொத்தம் 4,32,000 வருஷத்தில் 5120 வருஷத்தை நம்ம வெற்றிகரமாக கடக்க போகிறோம். அந்த அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா இந்த வருடத்தில் ஒவ்வொரு வருடமும் பஞ்சாங்க அடிப்படையில் கந்தாய பலன் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும். இது எதற்குன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு நீங்கள் உங்களுடைய இந்த வருடம் முழுவதும் லாப நஷ்டத்தில் நல்ல வெற்றிகரமாக அமையணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த கந்தாய பலன் என்ன செய்ய போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கந்தாய பலன் எதுக்கு உருவாக்கப்பட்டிருக்குனாக்கா, பழைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சுருப்பாங்கனாக்கா, ஒருத்தருடைய கையால் விதை விதைக்கிறதுக்கு துவங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெல் விதைக்கிறதா இருந்தாலும் சரி, ஏதாவது தானியங்கள் விதை போடுவதாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கந்தாய பலன் நல்லபடியாக இருந்ததுனாக்கா அதை போட்டாங்கனாக்கா அந்த வருடம் நிறைய மகசூல் கிடைக்கும், லாபம் கிடைக்கும், பெரிய அழிவு பாதையை நோக்கி போகாது அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அதில் நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைய வரைக்கும் அது பஞ்சாங்கத்தில் ஒரு பார்ட்டாக இடம் பெற்றுட்ருக்கு. இதை வச்சு நாம் என்ன பண்ணலாம், இன்றைய காலத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது, ஒருத்தர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு, இல்லை பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு, இல்லை பார்த்திங்க அப்படின்னாக்கா பார்ட்னர்ஷிப் வச்சு ஷேர் பண்ணி நிறைய ஒரு பிஸ்னஸ் துவங்குறீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இது ரொம்பவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். அப்போது நீங்கள் உங்களுடைய ராசி பிரகாரம் நீங்கள் பிறந்த ஜனன கால ராசி பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ராசியில் எவ்வளோ லாபம் இருக்குது, எவ்வளோ நஷ்டம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதில் 2 காலம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒன்று லாபம், இன்னொன்று நஷ்டம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். இல்லை லாபம் விரயம்னு கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ராசிக்கும் நான் கொடுக்குறேன், பின்னாடி அந்த சார்ட் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் இது பண்ணிங்க. ஒருத்தருக்கு ஒரு லாபன்றது 5 ரூபா லாபம் இருக்குது, 2 ரூபா நஷ்டம் இருக்குது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கனாக்கா அதாவது உங்களுக்கு 100 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கனாக்கா உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். ஒரு 500 ரூபா லாபம் கிடைக்குனாக்கா ஒரு 200 ரூபா நஷ்டமாகும் அப்படின்றது ஒரு இது கணக்கு. இதே உங்களுக்கு 5 ரூபா நஷ்டம், 2 ரூபா தான் லாபம் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க 2 ரூபா சம்பாரிச்சிங்கனாக்கா ஒரு 2000 ரூபா சம்பாரிச்சிங்கனாக்கா 5000 ரூபா செலவு பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அடிப்படையில் யாருக்கெல்லாம் அதிகமான விரயம் இருக்கோ அவங்க தயவு செஞ்சு இந்த பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இல்லை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏதாவது வாங்குறது, ஏதாவது விஷயத்தில் இப்போ இடம் வாங்கிட்டு விற்கலான்னு நினைப்பாங்க, கைமாற்றி விடலான்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயத்தில் செய்யாதீங்க. இதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவ் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஒரு ராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பாசிட்டிவாக இருக்கும், லாபம் நிறைய இருக்கும், சிலருக்கு நஷ்டம் கம்மியாக இருக்கும். அவங்க கையால் என்ன பண்ணாங்கனாக்கா அவங்களுடைய கையால் கொடுத்து வாங்கிறது, நீங்கள் கை மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த வருடத்தில் நீங்கள் செஞ்சீங்கனாக்கா உங்களுடைய வெற்றி அழகாக பொன் 1 by 1 மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால் இந்த இதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இது ராசி கந்தாய பலன் இன்னைக்கு கொடுக்க போகிறது. அடுத்த வீடியோவில் நட்சத்திர கந்தாய பலன். இந்த நட்சத்திர கந்தாய பலன் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நட்சத்திரக்காரருக்கும் 3 மாதங்களாக பிரிச்சிருப்பாங்க. அந்த 3 மாதத்தில் எந்த மாதங்கள் உங்களுக்கு சாதகமான மாதம், அதனால் நீங்கள் அடையக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு நட்சத்திரக்காரருக்கும் வேல்யூ கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு காலன், 2வது காலன், 3வது காலன் என்னென்ன வேல்யூ கொடுக்கப்பட்டிருக்கோ அது அடிப்படையில் அதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு பயனடையுங்க. இப்போ உங்களுடைய ராசிக்கு என்னென்ன லாபம் நஷ்டம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு மேசம் விருச்சக ராசிக்காரர். இந்த 2 ராசிக்காரருக்கு 8 ரூபா ஆதாயம் இருக்கும், 14 ரூபா விரயம் இருக்கும். அப்போ நீங்கள் 8 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னாக்க 14 ரூபா அதிகமாக செலவு பண்ணுவீங்க. கட்டாயம் நீங்கள் எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபடாமல் இருக்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிஷபம் துலா ராசிக்காரர்களுக்கு 2 ரூபா லாபம் இருக்கும், 8 ரூபா விரயம் இருக்கும். இவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்தது மிதனம் கன்னிராசிக்காரர்கள் 5 ரூபா லாபம் இருக்குன்னா 5 ரூபா வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும். அதனால் பெரிய இது கிடையாது. நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செலவு உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாலும் பெரிய நஷ்டத்தை சம்பாதிக்க மாட்டீங்க. நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் போடுறத அப்படியே எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். உழைப்புக்கேற்ற உதவியமாக இருக்கும்.
கடகம் சிம்ம ராசிக்காரர் கடக ராசிக்காரருக்கு வந்து ரூ. 5 ஆதாயம், ரூ. 11 வந்து விரயம். அதனால் இவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? சிம்ம ராசிக்காரருக்கு ரூ. 2 ஆதாயம், ரூ. 14 விரயம். ரொம்ப அடி வாங்குறது வந்து இந்த சிம்மமும் கடகம் தான் அதிகமாக அடி வாங்குது. அதனால் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்தது வந்து தனுசு மீனராசிக்காரர். தனுசு மீனராசியை பொறுத்தவரையிலும் இவங்களுக்கு தான் இந்த வருடத்தில் யோகமான ராசி அமைய போகுது. ரூ. 11 லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னா ரூ. 5 தான் செலவு இருக்குது இவங்களை பொறுத்தவரையிலும். அப்போது இந்த தனுசு மீனராசிக்காரரை பொறுத்தவரை நீங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, சில விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் பார்த்து செஞ்சுக்கிங்க. ப்ளஸ் வந்து அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் சில சின்ன சின்ன செயல்பாடு இருக்கும். இது வந்து ராசியினுடைய பொது பலன். ஆனால் கட்டாயம் வந்து இதுவும் வந்து உங்களுக்கு வேலை செய்யும். உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல தசா புத்தி எல்லாம் செயல்படுது அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதிகப்படியான இரட்டிப்பான லாபத்தை கொடுக்கும். அதே போல் மகரம் கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 50-50 ரூ. 14 லாபம், ரூ. 14 விரயம் இப்படி தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த வருடத்தை பொறுத்தவரை வருட கந்தாய பலன் அப்படின் போது பார்த்தீங்கன்னா ரூ. 47 லாபம் இருக்கும், ரூ. 71 செலவு இருக்கும். ஓகேங்களா? அப்போது அரசாங்கமாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கத்தில் என்ன பண்ண போகிறாங்க, எலெக்ஷன் வரப்போகுது, நிறைய செலவு பண்ணி தான் பின்னாடி இது பண்ண போகிறாங்க. அப்போது நிறைய வந்து பொருளாதார வீழ்ச்சி நிறைய இருக்கும். இந்த வருடத்தை பொறுத்தவரையிலும் நிறைய வந்து இதாக இருக்கும். கொஞ்சம் தான் லாபகரமான விஷயங்கள் நடக்கும். அதனால் இந்த வருடத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, சில விஷயங்கள் இருக்கிறதெல்லாம் கவனமாக பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வெற்றிகரமான வருடமாக இந்த வருடம் அமைச்சு கொள்ளும். அதே போல் இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு ஊருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு ஊர் நாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில ராசிகள் அடிப்படையில் இருக்கும். அந்தந்த ஊர் அந்தந்த நாடு எது லாபம் அடையுது, எது நஷ்டம் அடையுதுன்றது நீங்கள் வந்து இந்த பேர் வச்சு அந்த ஊரினுடைய ராசியை வச்சு நீங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஊருக்கு போனால், இந்த ஊரில் வந்து நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணனா, இல்லை இந்த நாட்டில் போய் நான் வியாபாரம் பண்ணால் அப்படின்ற மாதிரி அதை கூட வச்சு நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஊரில் லாப நஷ்டங்கள் கட்டாயம் வந்து இதன் அடிப்படையில் நிகழப்பெறும். அதனால் இதை பார்த்து பயன்பெறுங்க. நம்ம அடுத்த விஷயத்தில் என்ன பற்றி பார்ப்போம் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு நட்சத்திரக்காரருக்கும் என்னென்ன விஷயங்கள், என்னென்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கங்க.